அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிறப்புக்குரியோர். பொறுமை காத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இம்ரானின் மகள் மரியமையும் இறைவன் முன் உதாரணமாக கூறுகிறான். அவர் தமது கற்பை காத்து கொண்டார். அவரிடம் நமது உயிரை ஊதினோம். அவர் தமது இறைவனின் வார்த்தைகளையும் அவனது வேதங்களையும் உண்மைப்படுத்தினார். அவர் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தார். அல் குர்ஆன் அத்தியாயம் 62 வசனம் 12. பொதுவாக மனித இனம் உருவாக பெண்ணின் சினை முட்டையும் ஆணின் உயிரணுவும் அவசியம். ஆனால் ஈசா நபி அவர்கள் ஆணின் உயிரணுவின்றி அல்லாஹ்வின் கட்டளையால் உருவானவர். இதனை உலக முஸ்லிம்கள் அனைவரும் நம்புகிறோம். ஆனால் இப்போது வாழும் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண் துணையின்றி ஒரு பெண் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தால் உலகம் அப்பெண்ணை தவறாகவும் மோசமான நடத்தை உடையவள் என்றும் சித்தரிப்பார்கள். இதே நிலைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய சமுதாய மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உன் தாய் தந்தை நடத்தை கெட்டவர்களாக இல்லை என பேசினார்கள். பிள்ளை பெற்று அப்பிள்ளையை தமது சமுதாயத்திடம் கொண்டு வந்தார். மரியமே, பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டாயே என்று அவர்கள் கேட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 19 வசனம் 27. ஹாரூனின் சகோதரியே, உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை, உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருக்கவில்லை என்றார். அல் குர்ஆன் அத்தியாயம் 19 வசனம் 28. அந்நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம் சமுதாயத்திலுள்ள குடும்ப பெண்களை போன்று கயிற்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளவில்லை. உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றி தீயில் கரி சாக முயற்சிக்கவும் இல்லை. மாறாக இறைவன் கொடுத்த இந்த குழந்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தார்கள். இறைவனது வார்த்தைகளையும் அவனது வேதத்தையும் உண்மைப்படுத்தினார்கள். மேலும் பொறுமையை மேற்கொண்டார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் இருந்தார்கள். இந்த அழகிய செயலால் உலக மோமீன்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இப்பெண்மணியை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் சிலாகித்து சொல்லுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.